இப்போது மட்டுமல்ல, சென்ற ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழாவின் நிறைவு பேருரை அவர் நிகழ்த்திய போதே நான் என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டேன். தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருந்து இவர் பணி நிறைவு பெற்றார் என்பதை விட, இப்போது அவரை பார்க்கிற போதும் அவர் உடல் மொழி, அவர் பேசுகிற விதம் எல்லாம் பார்க்கிற போது ஒரு சுதந்திர உணர்ச்சி தெரிகிறது. ஒரு சுதந்திர உணர்ச்சி. உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாகும் என்பார்களே, அதுபோல நினைத்ததை பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன், எதை பேச வேண்டுமோ அதை நான் பேசுகிறேன். கட்டு எனக்கு ஒன்றும் கிடையாது, கட்டளையிடுவோர் எவரும் இல்லை மனசாட்சியை தவிர என்றல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இறையன்பு அவர்கள். நான் இவரை மட்டுமல்ல, இவரும் ஒரு உறுப்பினர் இல்லாத உறுப்பினரை போரல்லவா பேசியிருக்கிறார். மக்கள் சிந்தனை பேரவையை பற்றி இவர் சொன்ன கருத்து ஏதோ பொதுவாக கேள்விப்பட்ட கருத்து அல்ல. ஈரோடு புத்தக திருவிழாவில் அவர் 7 முறை உரை நிகழ்த்தி இருக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க உரை. எது ஆன்மீகம் என்ற தலைப்பிலான உரையாக இருந்தாலும், நாம் ஏன் அடிமையானோம் என்ற தலைப்பிலான உரையாக இருந்தாலும், எந்த உரையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த உரையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சென்ற உரைக்கும் இந்த உரைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அதுபோல ஒரு அற்புதமான உரையை 7 முறை ஈரோடு புத்தக திருவிழாவில் நிகழ்த்திய பெருமை அருமை இறையன்பு அவர்களை சார். கடைசியாக சொன்னார்களே, மக்கள் சிந்தனை பேரவை மாணவர்களை பயிற்றுவிக்கிறது என்று. சரியாக 11 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா அவர்களை அழைத்தோம். மக்கள் சிந்தனை பேரவைக்காக 125 மாணவர்களை அமர வைக்கிறோம், நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். அந்த 125 மாணவர்களுக்காக காலை 9 மணிக்கு அந்த அறையிலே நுழைந்தவர் மாலை 7 மணி வரை ஒரு நிமிடம் கூட உட்காராமல் காலையிலிருந்து மாலை வரை அந்த மாணவர்களுக்கு தலைமை பயிற்சி அளித்தார் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் இறையன்பு அவர்கள். ஆகவே மக்கள் சிந்தனை பேரவையோடு நீண்ட நெடுங்காலத்து நெருக்கமான உறவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் கவனித்து உள்வாங்கிய பிறகுதான் அதற்கு பிறகு சிந்தனை பேரவை எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்ற கருத்தை இப்போது வெளியிட்டிருக்கிறார். மாநிலம் பூராவிலும் இது பரவ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களே, இப்போது 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலே மக்கள் சிந்தனை பேரவை கிளை பரப்ப தொடங்கி இருக்கிறது. 25ஆம் ஆண்டுக்கு பிறகு அது விஸ்வரூபமாக மாற இருக்கிறது. நான் பார்க்கிறேன், எடுத்த எடுப்பிலே தலைமுறை எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு இலக்கணமாக தலைமை உரை இருந்தது. இந்த 2 நாள் நிகழ்ச்சியிலே டேக் ஹோம் மெசேஜ் என்பது என்ன, வாட் நெக்ஸ்ட் என்பது தான். இந்த 2 நாள் நிகழ்ச்சியை ஒரே தலைப்பிலே போட வேண்டும் என்றால் வாட் நெக்ஸ்ட், தமிழகத்தில் செய்யப்பட வேண்டிய அடுத்த கட்ட காரியம் என்ன, அதைத்தான் தலைவர் சொன்னார். சிந்தனை பேரவை என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் தொடக்க உரையிலே சொன்னார். அந்த 2 பெருமக்களுக்கும் நன்றியை சொல்லி, இந்த அறிவியல் என்றால் முத்திரை பதிக்கின்ற மகத்தான மனிதர், நம் மண்ணுக்கு பெருமை சேர்த்த மாபெரும் மனிதர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இவரும் அதுபோல் நம்முடைய சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவை ஒரு அறிவியலாளர் என்ற முறையிலே திறந்து வைத்திருக்கிறார். ஜிடி நாயுடு விருதை கொடுத்ததை முதல் முறையாக இவர்தான் 1 லட்சம் ரூபாய் 40 வயதுக்கு கீழே இருக்கிற இளம் அறிவியலாளருக்கு வழங்கி மகிழ்ந்தார். அத்தகைய மனிதரை சிந்தனை பேரவையினுடைய 25வது ஆண்டை வெறும் கொண்டாட்டமாக அல்ல, ஏதோ காரியம் செய்து விட்டோம் என்பதற்காக அல்ல, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. கடந்த கால இந்தியாவை படிப்போம், எதிர்கால இந்தியாவை படைப்போம் என்ற முழக்கத்தை மக்கள் சிந்தனை பேரவை 25 ஆண்டுகளுக்கு முன்பு முன்வைத்தது. கடந்த கால இந்தியாவை படிப்போம், எதிர்கால இந்தியாவை படைப்போம். அதுபோல கடந்த 25 ஆண்டு கால இந்திய நம்முடைய வரலாற்றை, மக்கள் சிந்தனை பேரவை வரலாற்றை படிப்போம், வாசிப்போம், ஆழ்ந்து கற்றுணர்வோம். அடுத்தது வாட் நெக்ஸ்ட், அடுத்த 25 ஆண்டு காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடுவதற்காகத்தான் இந்த வெள்ளி விழா என்பதை தெரிவித்து வருகிறார் அறிவியலாளர். சரியாக 1/2 மணி நேரம் மட்டும் பேசி, ஏனென்றால் கோயம்புத்தூரில் வேறொரு நிகழ்வை ஒப்புக்கொண்டிருக்கிறார். 12 மணிக்கு இங்கிருந்து அவரை வழி அனுப்புவதாக அம்மா அவர்களிடத்தில் வாக்குறுதி கொடுத்து நாங்கள் வரவழைத்திருக்கிறோம். ஆகவே அவர் அறிவியல் குறித்து பேசுகிறார். நான் உள்ளபடியே உங்கள் அனைவரையும் இங்கு வந்திருக்கிற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று மரியாதைக்குரிய மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை உரை நிகழ்த்த வேண்டுமாய் உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம்.